நேபாளம் சென்ற பெற்றோர், கண்ணீருடன் காத்திருக்கும் மகன்கள். நேபாள நாட்டிற்கு யாத்திரை சென்ற பெற்றோரை உயிருடன் மீட்டு தர வேண்டும் என கும்பகோணத்தில் உள்ள மகன்கள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணத்தில் இருந்து கைலாயம் காண நேபாளத்திற்கு சென்ற 57 நபர்களில் 37 நபர்களின் நிலை தெரியாமல் உள்ளது. இந்த 37 நபர்களில் சுவாமிமலை வடக்கு வீதியை சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெயந்தியும் உள்ளனர். நேற்று அங்கு ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இவர்களது தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இவர்களது மகன்கள் மணிகண்டன், கோவிந்தராஜ் ஆகியோர் தங்களது பெற்றோர் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றோம். இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அரசு விரைவாக தங்களது பெற்றோரை நலமுடன் மீட்டு தரும்படி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு 25th வரைக்கும் எங்களுக்கு டீடைல்ஸ் நைட்டு 10 மணி வரைக்கும் கால் 11:30 மணிக்கு கால் பேசினாங்க. திருப்பி எங்களுக்கு 26ஆம் தேதி எங்களுக்கு இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. 26ஆம் தேதி எங்களுக்கு 11:30 மணிக்கு இந்த இன்சிடென்ட் வந்து நாங்கள் நியூஸில் தான் பார்த்தோன்னே நான் டேரெக்டாக சூப்பர்வைசர் ஆஃபீஸ்க்கு போகணுன்றாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து இன்னும் இந்த ஒரு டீட்டெயில் ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கு எல்லாம் சேஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. 20% மட்டும் தான் ஃபஸ்ட்டு சேஃப்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் பர்சன் என்ன டீட்டெயிலுங்கிறது இன்னும் தெரியல எங்களுக்கு. அரசு வந்து எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து செஞ்சுமாறு எங்களை பெற்றோர்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்வது. இதேபோன்று கும்பகோணம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கும்பகோணத்தில் இருந்து கைலாயம் காண நேபாளத்திற்கு சென்ற நிலையில் அவர் தொடர்பான தகவலும் கிடைக்காததால் அவரையும் மீட்டு தர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பெருவெள்ளத்தில் அவர்கள் எங்காவது பத்திரமாக இருப்பார்கள் என்றும் நெட்வொர்க் பிரச்சினைகள் சரியானதும் நிச்சயம் நலமுடன் திரும்பி வருவார்கள் என்றும் அவர்களது உறவினர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர்.